நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்தம் ரஜஸ்தமைதி குணாக பிரகிருதி சம்பவாக. நம்ம உடம்பு முழுக்க சத்தம், உடம்பு முழுக்க ரஜஸ், உடம்பு முழுக்க தமசு. அப்போ அந்த மனசுல சத்தமும் ரஜஸும் தமசும் இருக்குமோ இல்லையோ, ஆத்மாவிடத்துலேருந்து ஞானம் மனசுக்கு வருது. வந்தா அது முழுக்க என்ன சாயம் இருக்குதுன்னு இப்போ பார்ப்போம். ஒரு வேளை வெள்ளச்சாயம் நிறையா இருந்ததுனால் அப்போ அந்த ஞானம் வெள்ளச்சாயத்தை எடுத்துன்னு வெளியில் போகும். ஷஹப்பு சாயம் நிறையா இருந்ததுன்னா ஞானம் ஷஹப்பு சாயத்தை எடுத்துன்னு போகும். இப்படி நான் ஒரு உருண்டை பண்ணேன், உருண்டைக்கு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டேன், முழுக்க சாயத்தில் துவைச்சேன், ஒரு பென்சில் குச்சி அதுக்குள்ளே விட்டு எடுத்தால் என்ன வரும்? அது சிவப்பு சாயம் பூசி இருந்தால் அந்த குச்சி முழுக்க சிவப்பாகப்படும். அது கருப்பு சாயம் பூசி இருந்தால் குச்சி முழுக்க கருப்பாகப்படும். அது வெள்ளை சாயம் பூசி இருந்தால் குச்சி முழுக்க வெளுப்பாகப்படும். அதை போல மனசுலே வெள்ளை சாயம்னா சத்தகுணம்னு அர்த்தம், சிவப்பு சாயம்னா ரஜோகுணம்னு அர்த்தம், கருப்பு சாயம்னா தமோகுணம்னு அர்த்தம். சத்தகுணம் இருக்கலாம், ரஜோகுணம் இருக்கலாம், தமோகுணம் இருக்கலாம். அது வழியாக இந்த ஞானம் இப்போ புகுந்து போகிறது. ஆத்மாவிடத்தில் இருக்கிற ஞானம், அதுக்கு சத்தம் ரஜஸ் தமசெல்லாம் கிடையாது, அது சுத்த ஞானம். அந்த ஞானம் இந்த மனசு வழியாக போய்த்தானே கண்ணுக்கு அது மூக்குக்கு போகணும். போகிறச்சே மனசில் சத்தகுணம் இருந்தால் அது சாத்விக ஞானமாக வெளியில் போய் கண்ணை போய் அடையுமா? நின்றுட்டு இருக்கிறச்சே ராமர் என்னவா எழுந்துருளிருக்கார், அவர் திருவடியை பற்றணும் அப்படின்னு உடனே போகும். அது ராஜச ஞானமாக பட்டு வெளியில் போகும். ஒருவேளை ரஜோகுணம் மனசில் நிறையா இருந்துன்னு வச்சுங்க, ஞானம் அதை தொத்திண்டு ஷஹப்பா போகுமா? ராமன் கழுத்தில் என்னமா ஒரு அடிகள் சாத்திருக்கா, அது நம்ம போட்டுக்கலையே அப்படின்னு. அடுத்து இப்போ மறுபடியும் ஞானம், அந்த ஞானம் இதே இப்போ கருப்பு சாயத்தை பூச்சின்னு போச்சா, போன உடனேயே இவர் இப்படியே சோம்பலாக இருந்தாலும் நன்னா இருக்காரே, நம்ம மட்டும் ஓடி ஆட வேண்டியிருக்கே, நம்மளும் படுத்துடலாமா அப்படின்னு தோணிப்படும். அப்போ சாத்விக ஞானம், ராஜச ஞானம், தாமச ஞானம் கண்ணுக்கு போகிறது. கண்ணு அதே ராமரை தான் பார்க்க போகிறது, ராமரைத்தான் பார்க்கறது, என் கண்ணு தான் பார்க்கறது. ஆனால் அந்த கண்ணுக்குள்ளேருந்து ஒளி போய் ராமரை பற்றி திரும்பி வரணுமோ இல்லையோ, திரும்பி வர்ற சமயம் என்ன ஒளி போகிறது? சாத்விக ஞானம் போகிறதா, ராஜச ஞானம் போகிறதா, தாமச ஞானம் போகிறதா? அதுக்கு தகுந்து தான் பார்வை, அதுக்கு தகுந்து தான் புரிதல், அதுக்கு தகுந்து தான் நடத்தை. அப்போ இப்போ என்ன சுவாமி பண்ணணுங்கிறீர்? என்ன பண்ணணுமா? இதுக்குள்ளே எத்தை இப்போ தட்டலான்னு பாருங்க. கண்ணு விஷயத்தை தட்டி விடலாமா? மண்டபம், கோபுரம், பிராகாரம் அதான் கடைசி. அதுக்கு முன்னாடி இருக்கிறது புலன்கள், அதுக்கு முன்னாடி இருக்கிறது மனசு, அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஞானம், அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஆத்மா. இதில் இப்போ இந்த ஆத்மா ஞானத்தெல்லாம் ஒன்றும் தொடரத்துக்கே வாய்ப்பு, அதெல்லாம் நன்னா தான் இருக்குது, ஒரு குறவும் இல்லை. எங்கே ஆபத்து வந்தது? இப்போ மனசு நடுவில் இருக்கிற மனசில் சத்தகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சுவாமி சாயப்பட்டறை மாற்றும், நடுவில் இருக்கிற சாயத்தை இப்போ சரியாக போடும். சிவப்பு சாயத்தை ஏடும், கருப்பு சாயத்தை ஏடும், நல்ல வெள்ளை சாயத்தை போடும்னா நாங்களும் போட தயார். எப்படி பண்ணணும்னு நீங்கள் சொன்னால் தான் பண்ண முடியும். அது நிறையா சிவப்பும் கருப்பும் தான் இருக்குது. அப்போ இருக்கிறத நான் இப்போ வெளுப்பாக மாற்றணுமே. ரெண்டு வேலை. ஒன்று ஆகார சுத்தி, சுத்தமான சாத்விக ஆகாரத்தை சாப்பிட்டுருந்தா சிவப்பு கருப்பு மெதுவாக குறைஞ்சி போய் வெளுப்பு வளர்ந்துடும். இன்னொன்று அந்த மனசை பகவானுடைய திருமையில நிறுத்தி தியானம் பண்ணுறது, விடாமல் அவரை தியானம் பண்ணிட்டு. இப்போ இதில் கொஞ்சம் இப்படி வச்சுங்களேன், கொதிக்கிறது வெந்நீர். இந்த கொதிக்கிற வெந்நீரை இப்போ ஆற்றி ஆகணும். என்ன பண்ணலாம்னா நிறையா தண்ணீர் இருந்தது, கொஞ்சம் தண்ணீரை குத்துங்க, கொஞ்சம் குறையும், இன்னும் கொஞ்சம் தண்ணீரை குத்துங்க, குறையும், இன்னும் கொஞ்சம் தண்ணீர் குத்துங்க, குறையும் இல்லையோ. அதை போல் என் மனசு முழுக்க ரஜோகுண தமோகுணம் இருந்தது. வெள்ளையேறுன்னு சத்தகுணத்தோட பெருமாள் இருக்கார். இந்த ரஜஸ் தமஸ் அதோட நினைக்க இந்த மொத்த சாயத்தையும் தாண்டி வெள்ளை சாயம் அடிச்சுடுறார் அவர். இப்போ இந்த செவுத்துலேயே சாயம் அடிக்கிறச்சு இது ஏதோ ஒரு வர்ணத்தில் படிச்சிருக்காளோ இல்லையோ, இதெல்லாம் வேண்டாம் சுவாமி, எனக்கு வேற ஒரு வர்ணம் அடிக்கணும்னா நிறையா பொட்டியாக அந்த வர்ணத்தை எடுத்துன்னு வரணும். எடுத்துன்னு வந்து அடி 4 தடவை 5 தடவை அடித்தேன், இந்த வர்ணமே காணப்படும். மேலே அந்த வர்ணம் வந்து நிற்குமோ இல்லையோ, அதை போல் இடைவிடாமல் பகவானை தியானம் பண்ணிட்டு இருந்தால் அப்போ எங்கிட்ட இருக்கிற ரஜோகுணம், எங்கிட்ட இருக்கிற தமோ குணத்தை மாற்றி அத்தனையும் சத்தகுணமாக அவர் ஆக்கிவிடுறார். அப்போ என் மனசு முழுக்க சத்தகுணம், ஆத்மாவிடத்துலேருந்து ஞானம் மனசுக்கு வருது. அப்போ சத்தகுணத்தை எடுத்துன்னு கண்ணுக்கு போகிறது. சாத்விக ஞானம் கண்ணுக்கு, சாத்விக ஞானம் காதுக்கு, சாத்விக ஞானம் மூக்குக்கு. போக போக எல்லாம் துளசியைத்தான் முகர் வேணும், ராமனைத்தான் பார்க்குறேங்கிறது கண்ணு, ராமானுபவத்தான் கேட்பேங்கிறது காது, சௌக்கியமாக போச்சு. இப்படி சுவாமி இதே கண்ணும் காது என்னென்னமோ பண்ணியிருந்தது, என்ன எல்லாம் சாயத்தாபத் சுவாமி. அதனால தான் இந்த வம்பு. இப்போ அந்த இடத்த சரிப்படுத்திட்டோமோ இல்லையோ, சரிப்படுத்திட்டா மற்ற எல்லாம் சரியாருது. இதை சொன்ன உடனே அடுத்த கேள்வி வந்துடுச்சு, அப்படின்னா கொஞ்சம் தியானம் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறீரா? என்னன்னு இப்போ தியானம் பண்ணாதான், பெருமானை நினைச்சா தான் மனசு சுத்தமாகும்னு சொன்னீர். மனசு சுத்தமாகணும், அதற்கு வழி சொல்லும், எப்படி தியானம் பண்ண வேண்டும், அந்த தியானத்தினுடைய மகாத்மியம் என்னன்னு சொல்லும் என்று கேட்க அதுக்கு சமாதானம் சொல்ல போகிறார். முதல்ல சத்தியம் இருந்தால் தான் தியானம். மனுஷனிடத்துல உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும். அப்படியே செய்து கொண்டு வந்தால் தான் தியானமே இனிக்கும்.
சொல்லுகிறேன் கேளும். ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம், சுருக்கமான அர்த்தம். சத்தியம் பிரம்ம தபஸ்சத்தியம், சத்தியம் விசிருஜதே பிரஜாக, சத்தியேன தாரியத்தே லோகா, ஸ்வர்க்கம் சத்தியேன கச்சதி. சத்தியத்தினால தான் ஸ்வர்கலோகம், சத்தியத்தினால தான் லோகம் தாங்கப்படுறது, சத்தியத்தில் தான் ஆத்மாவே நின்றுக்கிறார். அனுத்தம் தமசோ ரூபம், பொய்யுங்கிறது தமசு, தமசானியத்தே ஹ்யதா, அந்த தமசால கீழே 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 தான் போவோம், மேலே வரமாட்டோம். தமோகிரஸ்தான பஷ்யந்தி பிரகாசம் தமசாவிருத்தாக, தமஸுக்கு ஆட்பட்டவர்கள் எந்த பிரகாசத்தையும் பார்க்கறது இல்லை, சத்தத்துக்கு ஆட்பட்டவா தான் பிரகாசத்தை பார்க்கிறார்கள். அடுத்து நாம் ஆத்மானு சொல்லிட்டு புரியறது. ஆனால் இப்போ தேகத்தை எடுத்துட்டு இருக்கமே எதுக்கு? பெருமாள் நமக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பு, இந்த சரீரத்தை எடுத்துட்டு இருக்கே, இதை வைத்து கொண்டு எங்கிட்ட சரணாகதி பக்தி பண்ணி பாப்பங்களை தொலைச்சிக்கோ, இந்த சரீரத்தை கடைசி ஆக்கிக்கோ. பாப்பங்கள் தொலைஞ்சு போச்சுன்னா அப்புறம் நீ பிறக்க வேண்டிய தேவையில்லை. அந்த சரீரங்கிறத தான் வகைப்படுத்திட்டார் பெருமாள். இது கிரகஸ்தனாக இருந்திருக்கலாம், பிரம்மச்சாரியாக இருக்கலாம், சன்னியாசியாலாம், பிராமணனாக பிறந்திருக்கலாம், க்ஷத்ரியனாக பிறந்திருக்கலாம். அதுக்கு தகுந்து தர்மத்தை பிரித்து பிரித்து கொடுத்தார். நீ இதை பண்ணி மோட்சத்துக்கு வா, நீ அதை பண்ணி மோட்சத்துக்கு வா. இதுக்குள்ள ஒரு தங்காரியத்தை நடத்தின்னு விட்டார். என்னென்ன இந்த சம்சார தந்திரவாகித்வாது, சம்சாரங்கிற ஒரு பெரிய குழப்பத்தை ஓட்டின்னு இருக்காரோ இல்லையோ, அதுக்கு நாம் நம்முடைய பாப புண்ணியங்களை தொலைச்சிக்கிறதுக்காக சம்சாரத்தில் பிறக்கிறோம். சம்சாரத்தில் எத்தனையோ கட்டடம், எத்தனையோ நாடு, எத்தனையோ மொழி, எத்தனையோ மக்கள் எல்லாரும் இருக்கா. அவாவா எதேதோ புரிதலோட தங்கள் தங்கள் பாப புண்ணியங்களோட இங்கே குவிஞ்சிருக்கா. இந்த இடத்துக்குள்ளே பெருமாள் நல்லதை நடத்தி ஆகணும், மரம் நட்டாகணும், மக்களை பார்த்தாகணும், எல்லாம் ராஜாக்கள் தேர்தல் வரணும், மாறணும், இது நடக்கணும் அது நடக்கணும், எத்தனையோ. இது இத்தனையும் அதுக்குள்ளே நடத்திக்கணும்னால் அவர் என்ன வழி வச்சுடுறார்? சரி சரி, இவனையே வச்சுருந்தா இந்த ஊரை ஊட்டிக்கணும், இது நம்ம ஒன்றும் செய்யப்படாது. இத்தனை பேருக்கு உள்ளே விழுந்திருக்கானோ இல்லையோ, இந்த விழுந்தவனை வச்சுட்டே ஊரை ஓட்டிப்போம். நீ வா, நீ இங்கே வேலை பாரு, நான் அந்த வேலை பாரு. வெளிநாடெல்லாம் இருக்கே, அந்த நாட்டுக்காராலே ஒத்துரு இருக்க மாட்டா. ஆனால் மொத்தம் நம்ம நாட்டுக்காராளை கூட்டம் அங்கே வச்சுட்டு அவா ஓஹோ நாட்டை நடத்திடுவா. சுவாமி அவன் இங்கே வந்தால் வேலை செய்ய மாட்டேங்கிறான், அங்கே போய் செய்கிறானேன்னா செய்ய வைக்கிறவர் இருக்கார், அதனால் அவர் பண்ணிட்டு இருக்கார். இங்கே செய்ய வைக்கிறதுக்கு ஆள் இல்லை போல் இருக்குது. பகவான் இந்த நாட்டில் எல்லாரையும் பிறக்க வச்சுட்டு இதை ஒரு பெரிய சக்கரமாக்கி, நீ வந்திருக்கிற இடத்துல பல காரியங்கள் செய்ய போறியோ இல்லையோ, அந்த காரியத்தை நான் சொல்கிறபடி செஞ்சியானா கர்மயோகம் ஆகிடும். கர்மயோகம் ஆச்சுன்னா உனக்கு பக்தி வந்துடும். பக்தி வந்துவிட்டா நீ ஆசைப்பட்டுட்டு வந்திய பிறக்கக்கூடாதுன்னுட்டு அதை நான் தரேன். அப்போ அதுக்கு அடிப்படையில் கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகம்னா என்ன? விளைக்க வேண்டியவன் விளைச்சலை பாரு, வேதம் சொல்ல வேண்டியவனை வேதம் பாரு, நாட்டை ரட்சிக்க வேண்டியவன் நாட்டை பாரு, ஆங்கெங்கு ஓடி வாணிஜ்யம் பார்க்க வேண்டியவன் வியாபாரம் பண்ண வேண்டிய வியாபாரத்தை பாரு என்ன நமக்குள்ளே பிரித்து விட்டுறார். இது இத்தனையும் நடந்துட்டு இருந்தால் தான் இந்த மக்களுக்கும் ஒரு சோறு போட முடியும். சோறு போட்டுட்டு இருந்தால் தான் அவன் வாழ்வா, வாழ்ந்தா தான் பக்திக்கே வருவா. அதனால் ஒரு பக்கம் இந்த சுழற்சியில் மொத்த பேரும் உள்ளே விழுந்தோம். அந்த சுழற்சிக்குள்ள ஒரு அழகான திட்டத்தை உருவாக்குறார். உருவாக்கிட்டு ஒம்பங்க இந்த திட்டத்தில் நீ ஆற்று, அதன் மூலம் நீ சுழற்சியிலேருந்து வெளியில் வந்துள்ளான்னு நான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் என்பது தான் அவருடைய பெரிய திட்டம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரம்மத்தினுடைய ரொம்ப ஆச்சரியமான நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத திட்டம்னால், யாராரோ கோடிக்கணக்கான பேர் கர்மாதீனமாக உள்ளே விழலாம். ஆனால் விழுந்தவன்ல ரொம்ப சில பேர் தான் இங்கேருந்து வெளியேறணும்னு பார்க்குறான். அப்படி வெளியேறணும்னு இருந்தால் இந்த திட்டத்துக்குள்ளே நான் சொன்னபடி நடந்துக்கோ. பிரம்மச்சாரிகள்னா இன்னென்ன செய்யுங்கோ, கிரகஸ்தர்கள்னா இன்னென்ன செய்யுங்கோ, பிராமணர்கள்னா இன்னென்ன செய்யுங்கோ செஞ்சுட்டு இருந்தீங்கனால் உங்கள் பங்கை நீங்கள் ஆற்றினதாக இருக்கும். இந்த பங்கை ஆற்றினத்தினால மற்ற மக்களும் நன்னா ஆனந்தப்பட்டுடுவா, உனக்கு மோட்சம் கொடுத்துட்றேன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த திட்டத்துக்குள்ளே நாம் இருக்கோம். இதை விட்டுட்டு இது மொத்தம் உள்ளே விழுந்திருக்கிறது ஒருத்தரால் அவர் வச்சிருக்கிற திட்டத்தின்படி இங்கே நடந்துவிட்டா வெளியில் வந்துக்கணும்னு புரியாமல் நாமே இதுக்குள்ளே இருக்கோம், நாமே நடத்திக்கிறோம்னு நினைக்கச்சே தான் ஆபத்து ஆரம்பிக்கிறது. அப்போ மேலே இருக்கிறத விட்டுடுறோம். எங்கேயோ கயர் அங்கே இருக்குது, ஆனால் கயர் அங்கே இல்லைன்னு நினச்சி நானே இங்கே ஆடினேன்னா திரும்ப திரும்ப இதுக்குள்ளே இருந்துருக்கேன். எனக்கு கயத்தை யார் பிடிச்சிருக்காள்னு தெரியலையே. கயத்தை பிடிச்சிக்கிறவனை பார்த்து காலில் விழுந்தா தான் கயத்துலேருந்து வெளியில் விடுகிறவர். அதை தெரிஞ்சுக்காத திரும்ப திரும்ப உள்ளே சுற்றின்னு இருக்கேனோ இல்லையோ. இதைத்தான் இப்போ பரத்வாஜருக்கு பிருகு புரிய வைக்கிறார். அவர் ஏதோ மேலேருந்து சூத்திரதாரியாக இருக்கார். பலரையும் பிறக்க வைத்து கிரகஸ்தன் இப்படி பண்ணு, பிராமணன் இப்படி பண்ணு, க்ஷத்திரியன் இப்படி பண்ணுன்னு சொல்கிறார். இவர்களுக்கெல்லாம் பொதுவான தர்மம் இருக்குது. தனித்தனியாக இருக்கிற தர்மத்தை அப்புறம் சொல்கிறேன். பொதுவாக ஒரு சிஷ்டர்களுடைய ஆச்சாரம், என்னென்ன ஆச்சார அனுஷ்டானத்தை நாம் கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறார். துராச்சாரா துர்விச்சேஷ்டா துஷ்பிராஜ்யாக பிரிய சாகசாக அசந்தஸ்திதி விக்யாத்தாக சந்தாச்சாரலக்ஷணாக. சின்ன சின்ன விஷயம் நன்னா நீங்கள் மனசில் வாங்கிக்கலாம். பண்ணோம்னா எத்தனையோ நன்மை கிடைக்கும்.
அவர் சொல்றது, சௌச்சம் ஆவசியகம் கிருத்வா தேவதானாஞ்ச தர்ப்பணம். தினப்படி நீராட வேண்டியது முக்கியம், விட்டுடாதே, நித்தியப்படி நீராடு. தேவதானாஞ்ச அர்ச்சனம், தேவதைகளுக்கு பூஜை பண்ண வேண்டியது இன்றியமையாதது, அதையும் தினமும் செய். தர்மமாகுர் மனுஷ்யானாம் உபஸ்பிருஷ்ய நதியும் தரேது. அதே போல இந்த சம்சாரங்கிற பெரிய நதியை தாண்டனம்னால் இதை போல சின்ன சின்ன கர்மங்களை செய்ய வேண்டும். சூரியம் சதோபதிஷ்டேத நச்ச சூரியோதயே ஸ்வபேத். சூரியோதயத்தின் போது தூங்காதே. சுவாமி முதல் ரெண்டும் தேவலை, ஏதோ ஆரம்பிக்கச்சே புரியறாப்புல கொஞ்சம் சொன்னீர். சரி, இதை போலவே 10 ஸ்லோகம் ஆயிடுமோன்னு நினச்சா கடைசியில் மாறிப்படுத்துப்பார். இப்படியே சொல்லியிருந்தா சரியா போய் சொல்லியிருந்தால் கூடாது தான், எல்லாத்தையும் ஒன்றா தான் சொல்லியிருக்கார். இன்னும் ஒரு சரி போனால் போகிறது. 6 மணிக்கு உதயன்னு 5:58 அவர் சொல்லியிருக்கிற சூரியோதயத்தில் தூங்காதே. அப்போ சூரியோதயத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியான்னு எழுந்துடணும். ந ஸ்வபேத்து சாயம் பிராத்தர் ஜபேத்து சந்தியாம் திஷ்டன் பூர்வான் ததேதராம். சாயங்காலத்திலும் பிராத்த காலத்திலையும் ஜபம் பண்ணு, அதை விட்டுடாதே. பஞ்சார்த்ரோ போஜனம் புஞ்சியாத்து. 5 இடத்தை ஈரப்படுத்திட்டு தான் சாப்பிடணும். 2 கை 2 கால் முகம் இதை நன்னா தொடச்சி அலம்பி கொண்டு தான் சாப்பிடுவதற்கு போக வேண்டும். அதே கால்களில் ஈரத்தோட படுக்கையில் படுக்காதே. தூங்க போகும்போது ஈரக்காலோட தூங்க போகக்கூடாது. சாப்பிட போகும்போது உலர்ந்த கை கால்களோட சாப்பிட போகக்கூடாது. ந நிந்தியா தன்ன பக்ஷாஞ்ச. எக்காரணம் கொண்டு உண்ணும் உணவை நிந்திக்காதே. எக்காரணம் கொண்டு உணவு சாப்பிடும்போது பக்கத்தில் பேசாதே. நமக்கு மொத்த வம்புமே அப்போ தான், சாப்பிட்ற 15-20 நிமிஷத்துக்குள்ளே தான் ஊரில் இருக்கிற எல்லா வம்பும். அது கூட தேவையில்லை, ஆராதனம் பண்ணுற சரியான 20 நிமிஷம் இருக்கு பாருங்க, அப்போ தான் இந்த வீட்டு வந்து அம்ப வீட்டு வம்பு அது இது எல்லாத்தையும் பேசிப்போம். நான் தெற்கேனே ஞாபகமே இல்லையானோட போகிறார். ஒரு நாள் வந்து பெருமாளை முன்னாடி வச்சுருந்து ஊர்பட்ட வம்பெல்லாம் பேசியிருந்தா, நீ புஷ்பத்தை இங்கே சமர்ப்பி, கடைசியில் நீ ஒந்தலையிலே வச்சுன்னு போட போகிற, நீ பேசுகிற பேச்சுக்கு நம்மகிட்டே கொடுக்காது அவரே வச்சுன்னு போயிட்டார்னா. அப்போ பெருமான் மொத்தத்துக்கும் பொறுமையாக காத்துருக்கார். நதிந்தியாதன்ய பக்ஷாஞ்ச சுவாது சுவாது ந பக்ஷயேது. எல்லாம் நன்னா இருக்கணும், வாய்க்கு ரொம்ப ருச்சியாக இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லாதேங்கிறார். பெருமாள் சன்னதி இருந்ததுன்னா பிரதட்சணமாக தான் போகணுமா, பிராமணன் நின்றுருந்தார்னா பிரதட்சணத்தான் போகணுமா, பிரம்மஜானி ஒருத்தர் நின்றுந்தார்னா பிரதட்சணமாக தான் போகணுமா. இவர்கள் இப்போ நம்ம நேர்கனே ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சிறந்த பிரம்மஜானினால் அவரை இப்படி போக விட்டுட்டு நம்ம இப்படி தான் போகணும், அவரை இப்படி போக விட்டுட்டு நம்ம இப்படி போகக்கூடாதுங்கிறது. நம்ம இப்படி போகாதே, நீ அவரை பிரதட்சணம் பண்ணிட்டு தான் போகணும். நார்ச்சந்தி வந்தால் பிரதட்சணமாக தான் போகணும், பசுமாட்டை பார்த்தா பிரதட்சணமாக தான் போகணும். இது எல்லாத்தையும் கடைப்பிடிச்சுக்கோ. சாயம் பிராதர் மனுஷ்யானாம் அசனம் வேத நிர்மிதம். வேதத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்ட உணவு காலையும் மாலையும் உணவு, அது வரைக்கும் நல்லது சாப்பிட்டுக்கோ. சுவாமி அப்புறம் நீ என்ன 2 வேளையோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 2 வேளை 4 வேளை அவரே சொல்றார். நாந்தரா போஜனம் திரட்டும் உபவாசி ததா பவேத். காலையும் மாலையும் மட்டும் சாப்பிட்டுட்டு நடுவில் எதையும் சாப்பிடாது இருந்தானால் அவனை உபவாசவன் இருந்த கோட்டியில் சாத்திரம் சேர்க்கறதுங்கிறார். இப்போ நம்ம உபவாசம் இருக்கிறதுங்கிறதுக்கு பெரிய காரியம் இல்லையோ, அதை கார்த்தால சாயங்காலம் மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற வேளையில் சாப்பிடாது இருந்தால் அவனை பாதி உபவாசம் இருந்தவன்னு சேர்த்துக்கலாம், அந்த பலம் அவனுக்கு கிடைக்கிறது. அதே போல் இன்னொன்று சொல்கிறதான் ஆச்சரியம். ஹோமகாலே ததா ஜுன்ஹு ருத்து காலே ததா விரஜன் அனன்ய ஸ்திரீஜன பிராஜ்யா பிரம்மச்சாரி ததா பவேத். பிரம்மச்சரியம் இருந்தால் தான் மோக்ஷம் அடிக்கடி சொல்லுவா. அதை கேட்குறச்சே கிரகஸ்தாளுக்கெல்லாம் என்ன தோணும்னால், இப்போ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கமே கிரகஸ்தனாச்சே, அப்போ எப்படி பிரம்மச்சரிய விரதத்தை அனுட்டிக்கிறது? ஆண் பெண் கூடாமல் இருந்தால் தானே பிரம்மச்சரிய விரதம். நாமனா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கமேனு தோணும். அதுக்கு தான் வழி சொல்கிறார். பிறன் மனைவியை ஏறெடுத்து பார்க்காமல் இருந்து தன் மனைவியோட ரித்து காலத்தில் மட்டும் சங்கமிப்பவனாக இருந்தால் அவன் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்தவனாக சொல்லப்படுகிறான். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது. அதாவது ரித்து காலம் இருக்கும் இல்லையா, ஸ்நானம் பண்ணின காலத்திலேருந்து இன்ன காலத்திலேருந்து இன்ன காலம் வரைக்கும் ரித்து காலம்னு பேர். அந்த காலத்தில் மட்டும் ஸ்திரீ புருஷ சம்போகம் இருந்து மற்ற மாற்றானுடைய மனைவி கணவனை திரும்பி பார்க்காமல் இருந்திருந்தால் அப்போ அந்த இல்லறத்தில் இருக்கிறவனும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்தவன் ஆகிறான். அதை தர்மத்துக்கு இதே போல கார்த்தாலையும் சாயங்காலமும் மட்டும் சாப்பிட்டுட்டு நடுவில் சாப்பிடாத இருந்தால் உபவாசம் இருந்தவன் ஆகிறான்ங்கிறது இல்லையோ, அதே போல தான். அப்போ அதுக்கு விதிக்கிறது. இந்த விதியின்படி நாம் இருந்தோம்னால் அப்போ சிறந்த பலன் கிடைக்கிறது. லோஷ்டமதாம் திருணச்சேதாம் நககாதீத்து ஏனரகா. நம்ம பண்ணிட்டு இருக்கிற அசட்டுத்தனெல்லாம் சொல்கிறார். இப்போ எங்கேயானு உட்காண்டிருக்கிறச்சே பக்கத்தில் புல்லை பார்த்தா அது மொத்தத்தையும் பிடுங்கி போடுறத உனக்கு ஒரு கர்த்தவியமாக வச்சுக்காதே. ஒரு இடத்துல உட்காண்டிருக்க வெறும் உட்காரவே மாட்டான். இப்போ இந்த ஜமக்காலம் போட்டிருக்கோம் இல்லையோ, வேணும்னு ஒரு நூலாக பிடிச்சி இழுத்துட்டு எழுந்திருக்கிற சமயத்துக்கு நடத்துகிறவா கேட்பா, சுவாமி உட்காந்து ஜமக்காலம் எங்கேன்றார்.
காணும். ஒரு பாயை போட்டு உட்காத்தி வச்சிருக்காள்னா பாயில் ஒரு குச்சியே காணும். அதை போல எடுக்காதே. திருணச்சேதம். ஏன்னா இதெல்லாம் தேவையற்ற காரியம்னா அதுக்கு ஒரு பாபம் வரும். அதே மாதிரி பல்ல வேணும்னு நரநரான்னு கடிக்கிறது, பல்ல நகத்தை வச்சு கடிக்கிறது, நமக்கு ஏதும் தேவையற்ற சொற்களை உதிர்க்கிறது, இதெல்லாம் செய்யாதே. திருணச்சேதம். கண்டு நரநரான்னு கடிக்கிறது, துப்புறது, ஏதோ ஒரு இடத்துல பொது இடத்துல பார்த்து எப்போ பார்த்தா துப்பிகிட்டே இருக்காளோ இல்லையோ, அதை போல துப்பாதே. நித்யோச்சிஷ்டா சம்சுகா நேஹாயுர் விந்ததே மகத் யஜுஷா சம்ஸ்கிருதம் மேலே ஸ்வதேசே பரதேசே வா அதிதி நோபவாசயேத் காமியகர்ம பலம் லப்த்வா குருணாம் உபபாதயேத். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குருக்களுக்கு தொண்டு புரிதல், அதிதிகளுக்கு நம் வீட்டுக்கு வந்தவாளுக்கு வயிறு வாடாமல் அனுப்பி வைத்தல், இதை போல சின்ன சின்னத்தை நாம் கடைப்பிடித்து கொண்டு வந்தால் அதுவே பெருமானுக்கு திருப்தி அளிக்கிறது. மேலும் மேலும் மோட்ச மார்க்கத்தில் நாம் செல்லுகிறோம் என்பதை சாதித்தார். அது மோட்ச தர்மத்தினுடைய ஒரு பகுதி. இப்போ 2 கதை, ரொம்ப ஆச்சரியமான கதை. அந்த கதை முதல்ல ஜபயஜத்தை பற்றின கதை. தியானத்தை பற்றி இப்போ பேசினாரோ இல்லையோ, பகவானை தியானம் பண்ணு, அப்போ தான் அவரோட ஓட்டின்னு இருக்கோங்கிறதே தெரியும். தியானம்தான் உபாசனம், உபாசனம்தான் பக்தி. பக்திங்கிறது என்ன? ஞானத்தினுடைய முதிர்ந்த நிலை. பக்திஷ்ட ஞான விசேஷான்னு சொல்லுவார்கள். ஞானம் முதிர்ந்து பக்தியாக போகிறது. அந்த பக்தி உபாசனம். உபாசனத்தில் ஒரு வகை ஜபயஜம். நம்ம ஜபம் பண்ணலாமோ இல்லையோ, அவா ஒரு மந்திரம் வச்சுருக்கோம். திருமந்திர ஜபம், துவய ஜபம், மகாமந்திர ஜபம், இன்னும் ஒரு மந்திர ஜபம் வச்சுருக்கோமே. ஜாபகன் ஒரு பிராமணன். இந்த கதை இப்போ இக்ஷ்வாகு மன்னன் நிற்கிறார். காலதேவன், மிருத்யுதேவன், தர்மதேவதே, விரூபாட்சணம், விரூபனும் விப்ரூபனும் 2 பேர் இதோட சேர்ந்து ஒரு ஜாபக பிராமணன். அந்த பிராமணன் நல்ல ஜபம் பண்ணுவான். நித்தியம் அமர வேண்டிய ஆசனத்தில் அமர்ந்து தன்னுடைய பிரவிற்த்தி நிவிற்த்தி தாண்டி நித்தியம் விடாமல் ஜபம் பண்ணுறார். அப்படி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜபத்தை பண்ணி அவனுக்கு தேவ ஸ்வர்க்கமே கிடைச்சா கூட பெருகிறது இல்லை. வந்து கேட்குறாரு, நீ சொர்க்கத்துக்கு வரியா? நீ பண்ணியிருக்கிற ஜபத்துக்கு உண்டான பலத்தை கொடுக்குறேன். காலதேவத்தை சொல்கிறது, உன் காரியம் இங்கே முடிஞ்சு போச்சு, நீ சொர்க்கலோகத்துக்கு போகலாம். ஆனால் மொத்த பேருட்டி மறுத்துடுறான். அந்த சொர்க்கம் எனக்கு நரகமாக படுறது. ஜபத்தின் பலமாக நான் இதெல்லாம் வாங்குறதா இல்லை, எனக்கு ஜபிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஆசை. விடாமல் காயத்ரி ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். 1,00,000 காயத்ரி, 10,00,000 காயத்ரி பண்ணுவேன். நிலைப்பாடு, மனசில் எடுத்த உறுதி மாறாமல் தேவியை நினச்சின்னு தான் சிந்திப்பேன் என்று பிரம்மத்திடத்தில் அவ்வளோ உறுதியோடு இருந்திருக்கான். காலதேவத்தை வந்து சொல்லி பார்த்தார், சொர்க்க தேவத்தை வந்து சொல்லி பார்த்தார், இந்திரனே வந்து கூட்டு பார்த்தார். உனக்கு பெரிய பலன் காத்துருக்கு, நீ வந்துரு, சொர்க்கத்துக்கு வந்துருனால் வரமாட்டேன்னு மறுத்துட்டான். இப்படி பேசிகிட்டே இருக்கிற சமயத்துக்கு இக்ஷ்வாகு ராஜா உள்ளே வந்தார். வந்தவர், என்ன எல்லாரும் பேசிட்டு இருக்கீர்? காலதன் இருக்கிறார், மிருத்யு தேவத்தை நிற்கிறார், சொர்க்க தேவத்தை நிற்கிறது, நீங்களாம் என்ன பேசிட்டு இருக்கீர்? இந்த ஜாபக பிராமணன் இருக்கானே, இவன் நாங்கள் எங்கே கூட்டாலும் வரமாட்டேங்கிறான், அவ்வளவு சொத்து வச்சுருக்கான், அதனால் நான் கொடுக்குற சொத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். இக்ஷ்வாக்கு அவங்ககிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார். நீ யார் என்ன? இக்ஷ்வாகு ரகமத்தத்திர சமேதா யத்திர தே விபோ சர்வானேவது ராஜரிஷி சம்பூஜ்யாத பிரணம்யச்ச. 2 வகையார் பேசுகிறா. ஸ்வாகதந்தே மகாராஜ ப்ரூஹியத் யதித்யேச்சசி ஸ்வசக்தியா கிம் கரோமி கிம் கிரோமீக தத்பவான் பிரவதீதுமாம். அப்போ இக்ஷ்வாக்கு சொல்கிறார், உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் க்ஷத்ரியன், நீ பிராமணன், நீ கேட்டத்தை உனக்கு நான் தானம் தரேன். பிராமணன் சொல்கிறான், நீ வேணுன்னா என்கிட்ட வாங்கிக்கோ, நான் உன் இடத்துல கையேந்துறதா இல்லை. இதோ சொர்க்கம் கொடுக்குறேன் வான்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார், வரமாட்டேன்னு அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், நீ கொடுத்தா நான் வாங்க போகிறேன். சின்ன வயசுலேருந்து வாங்கிறத என் வழக்கமாக நான் வச்சுக்கல. அப்போ இக்ஷ்வாகு சொல்கிறார், வேணும்னு ஒரு வார்த்தை விட்டுட்டார். அந்த வார்த்தைக்கு அவர் படுற பாடு அடுத்த 1/2 மணி அவர் பேச்சுவார்த்தையிலே பட்டிருக்கார். அவர் சொன்னார், கொடுக்குறேங்கிறியே, உன்னால் அப்படி என்ன எனக்கு தகுந்ததாப்பில் கொடுக்க முடியும், அப்படி அதை சொல்லு, நான் வாங்கிக்கிறேன்னுட்டான். இதை அவன் சொல்லிடக்கூடாது. தேவையற்ற வார்த்தை, நீ அப்படி கொடுக்குறேன்னு சொல்லு, வாங்கிக்கிறேன்னு உடனே சட்டுன்னு ஜாபக பிராமணன் சொல்கிறான், நான் 100 வருடங்களாக ஜபித்து என்னென்ன பலம் இருக்குமோ அந்த பலத்தத்தனையும் உமக்கு கொடுக்குறேன்னா. இக்ஷ்வாக்கு மறுத்தார். க்ஷத்ரியனுக்கு கொடுக்கறதுக்கு தான் அதிகாரம், வாங்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. பிராமணன் தான் தானம் பெறலாம், தானம் கொடுக்கலாம். எனக்கு தானத்தை கொடுக்கறதுக்கு தான் அதிகாரம், வாங்க அதிகாரம் இல்லை, அதனால் நீ கொடுத்து வாங்க மாட்டேன்னார். அவன் திருப்பி கேட்டான், அதே போல் க்ஷத்ரியன் சொன்ன வாக்க மீறக்கூடாதுன்னு இருக்குது தெரியுமோ இல்லையோ, நீர் தானே இப்போ வாங்கிக்கிறேன்னு சொன்னீர், அப்போ நான் கொடுத்ததை நீ வாங்கிட்டு தான் ஆகணும்னா. ஓஹோ, தர்ம சங்கடத்துலன்னா சிக்கணுட்டும், நம்ம வாங்கவும் கூடாது, ஆனால் நீ கொடுக்குறத வாங்குறேன்னு சொன்னேன், வேணும்னு இக்ஷ்வாக்கு கேட்குறான். முதல்ல நீர் என்ன கொடுக்க போறீர்னே எனக்கு தெரியாது, நீர் என்ன பலம் கொடுக்க போறீர்னு சொல்லும், வாங்கிக்கிறேன்னா. அவன் சொன்னான்,
அது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஜபத்தை பலத்தை உத்தேசித்து ஜபிக்கவே இல்லை. அதனால உனக்கு என்ன பலன் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியாது. அவன் திருப்பி கேட்டான், நீ ஜபத்தை பலத்தை உத்தேசித்து ஜபிக்கலைன்னால் அப்போ அதுக்கு பலமே இருக்காதே, ஜபத்தோட பலத்தை எனக்கு கொடுக்குறேன்னு ஏன் சொன்னேன்னா. இவன் ரெண்டு பேருக்கு எப்படி பேச்சு ஓட்டது பாருங்க. இவன் ஜப பலத்தை தரேன்னு சொல்லியிருக்கான், அப்போ பலம் இருக்கணும். ஆனால் பலத்தை உத்தேசித்து நான் பண்ணலேன்னு சொல்லிட்டான். இப்போ இக்ஷ்வாக்கு உனக்கே பலம் இல்லைன்னா எனக்கு எப்படி கொடுப்பேங்கிறா. ஜாபகன் அழகா பதில் சொல்கிறான், நான் பலத்தை எதிர்பார்த்து ஜபிக்கலை, ஆனால் ஜபத்துக்கு உண்டான பலன் கண்டிப்பாக இருக்கும். அந்த பலன் ஒரு இடத்துல இருக்கிறத உனக்கு நான் தார வார்த்தை தரேன். அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னா. இவா ரெண்டு பேருக்கும் வியாக்குவாதம் ரொம்ப முத்தி போச்சு. ஒன்றும் முடிக்கிறதாவே தெரியல. அப்போ பார்த்து ரெண்டு பேர் உள்ளவரா. ஒருத்தனுக்கு விக்ருத்தன்னு பேர், ஒருத்தனுக்கு விக்ருத்தன்னு பேர், இன்னொருத்தனுக்கு விரூபன்னு பேர். ரெண்டு பேர் வேணும்னு சண்டை. இவன் தலையை அவன் பிடிச்சிட்டு இருக்கான், அவன் தலையை அவன் பிடிச்சினா ஒருத்தருக்கான் அடி. ரெண்டு பேர் வந்துட்டு இவா எல்லாரும் பார்க்குறா. இப்போ இவா சண்டை கொஞ்சம் நின்றுடுத்து. என்ன திடீர்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு வராளோ இல்லையோ. அதனால் அவள் என்ன சொல்கிறா பார்ப்போம்னால், நான் சொல்கிறபடிக்கு நீ அந்த பசுமாட்டை திரும்பி வாங்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா உன்னை விட மாட்டேங்கிறான் இவன். அவன் சொல்கிறான், நான் தானமாக கொடுத்த பசுமாட்டை ஒரு நாள் திரும்பி வாங்க மாட்டேன். அவன் சொல்கிறான். இவன் ரெண்டு பேர் பேசுறது என்னதுன்னே அவளுக்கு புரியல. நிறுத்தி வச்சு கேட்குறா, என்ன விரூபா, என்ன நடந்தது, என்னத்துக்கு விரூபன் என்ன சொல்கிறார், விக்ருத்தன் என்ன சொல்கிறார். அப்போ சொல்கிறார், ஒரு முறை விக்ருத்தன் ஒரு கோதானம் பண்ணுறான். கோதானம் கொடுத்தனுடைய பலத்தை அடுத்தவன் வந்து கேட்குறான், நீ கோதானம் பண்ணியிருக்கியே, அதுக்கு ஒரு பலம் இருக்குமோ இல்லையோ, அந்த பலத்தை எனக்கு கொடுன்னு அடுத்தவன் வாங்கிட்டான். சரி, நான் அந்த பலத்தை கொடுத்துட்டான். இப்போ இவன் என்ன சொல்கிறான், வாழ்ந்தவன் அன்னைக்கு நான் வாங்கிட்டு இருக்கேன், அதனால் அந்த பலத்தை கடன் வாங்கினது எங்கிட்ட இருக்குது, நான் இப்போ இவனுக்கு 2 கோதானம் பண்ணி அந்த கடன் அடைக்கணுங்கிறான். ஏற்கனவே ஒரு கோதானம் பண்ண பலத்தை கொடுத்தேனோ இல்லையோ, அதே போல் நான் இப்போ இன்னொருத்தருக்கு 2 கோதானம் பண்ணியிருக்கேன். 2 கோவை தானம் பண்ணிட்டு அந்த பலம் இருக்கோ இல்லையோ, இதுக்கு பதில் நான் இப்போ இந்த பலத்தை இவனுக்கு கொடுத்துட்டேன்னால் நான் வாங்கின கடன் சரியாக போடுமோ இல்லையோன்றான் இவன். அவன் முதல் அதிகாரி என்ன சொல்கிறான்னா, நான் இவனுக்கு கடனே கொடுக்கலையே, தானம்னா கொடுத்தேன்றான். நான் கடன் கொடுத்துருந்தா இவன் திருப்பி கொடுக்குறத வாங்கிக்கணும் வாஸ்தவம். நான் தானத்தின் பலன் தானே கொடுத்தேன், கோவையும் தானம் பண்ணியிருக்கேன், பலத்தையும் தானம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிறச்சே தானம் பண்ணத்தை கடன் நினச்சி நான் திரும்பி வாங்கினா நான் நரகத்துக்கு போவேனேங்கிறான். அவன் சொல்கிறான், உங்ககிட்ட வாங்கின கடன் நான் திருப்பி கொடுக்கலன்னா நான் நரகத்துக்கு போவேனேங்கிறான். இப்படி இவனை அடிச்சுக்கிறான், அவன் அடிச்சுக்கிறான். நமக்கெல்லாம் தோணும், சுவாமி கொடுக்கறதுக்காக இந்த பாடு, நாங்கள் இது போல் அடிச்சுப்போம் வாண்டாங்கிறதுக்கு. வாங்கின கடனை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இதை விட நிறையா சண்டை போட்டிருக்கோம். ஆனால் வாங்கின கடனை கண்டிப்பாக திருப்பி கொடுக்கணுன்றதா இவ்வளவு சண்டை. இவா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கா. இதுக்குள்ள ஜாபக பிராமணன் என்ன பண்ணா, இக்ஷ்வாக்குவை பார்த்து, பத்திரா ராஜன்னு கொடுத்த கடனை திரும்பி கொடுக்கணுன்றா, அப்போ அந்த பலத்தை கொடுத்தா பெத்துக்கணும்னு ஒருத்தன் முடிவாத முடிக்கிறான் பாரு. அதே போல் நானும் என் ஜபத்தின் பலத்தை கொடுத்தா நீர் வாங்கிட்டு தான் ஆகணும். அப்புறம் கொஞ்சம் ராஜா இறங்கி வந்து, சரி வாங்கிக்கிறேன், 2 பேரும் பலத்தில் பாதி பாதி பங்கு போட்டுக்குமா, நீயும் பலத்தில் பாதி வச்சுக்கோ, நானும் பலத்தில் பாதி வச்சுக்கிறேன்னா. ஜாபகம் சொன்னால், முழுசே எவ்வளவுன்னு தெரியாது, எப்படி பாதி பாதியாக வெட்டுறதுன்னா எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ 100ன்னு இருந்தால் 50-50 எடுத்துக்கலாம், 50ன்னு இருந்தால் 25-20. நான் தான் பலத்தை உத்தேசித்து பண்ணலேன்னுட்டேன். அப்போ யாருக்கான ஒருத்தருக்கு பலன் தெரியுமோ இல்லையோ, உனக்கு வேணால் தெரிய வேண்டாம், சிருஷ்டித்த கடவுளுக்கான பலன் தெரியணுமோ இல்லையோ. அப்போ ஜாபகம் சொல்கிறான், அவர் பாதி கொடுத்தா வாங்கிக்கோ, நான் மறுக்கலை, நான் முழுக்க உங்கள்கிட்ட கொடுத்துட போகிறேன். இப்போ ஒருவேளை அவர் பார்த்து பாதின்னு சொன்னால் நீ பெற்றுக்கொள். கடைசியில் இக்ஷ்வாக்கு வாங்கிக்கிறான். வாங்கிண்ட பாதி வாங்கிட்டு 2 பேரும் மோட்சத்துக்கு போகிறான்.